திருகோணமலை மாவட்டம் முஸ்லிம்களுடைய இந்த முழு நாட்டில் இருக்கிற ஆகக்கூடிய விழாசாரம் இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் அம்பார்லையும் இல்லை, கொழும்புலையும் இல்லை, ஒருங்கே இல்லை. கூடுதலான சனத்தொகை இருக்கிறான் முஸ்லிம்களுடைய. ஆனால் வீதாசார ரீதியாக ஆக கூடுதலான முஸ்லிம்கள் வாழுகிற மாவட்டம் இது. இதுல நாங்க 6க்கு மேற்பட்ட சபைகளின் ஆட்சியை கைப்பற்றி இந்த அரசாங்கத்துக்கு ஒரு தனது பாடத்தை அதுல மூதூர் முதன்மையான எங்களுடைய அந்த வரலாற்று ரீதியான வெற்றியை மீண்டும் கொண்டு செய்யும் என்கிற ஒரு நல்ல செய்தியை கேட்டு அரசு கொடுத்தது அமைச்சரவையில் இருந்ததுதான். அதென்ன பிரச்சனை? அமைச்சரவையில் ஒருவருக்கு முஸ்லிமுக்கு கொடுக்கல பிரச்சனை இல்லை. அப்படி செய்யாததன் மூலம் என்ன செய்தியை சர்வதேசத்துக்கு இந்த அரசாங்கம் சொல்லுவது? முஸ்லிம் ஒரு தேசிய இனமே நம்ம நாட்டில் இல்லை. இந்த நாட்டில் அமைச்சரவையில் ஒரு முஸ்லிமுக்கு கொடுக்கிற இடம் நாங்கள் ஒரு தேசிய இனம் என்பதற்கான குறியீடு அடையாளம் அடையாளம் செய்திருக்கிறார். அதை மிகப்பெரிய அவமானமாக இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்த முஸ்லிம்கள் இந்த தேர்தலில் பார்க்கவில்லை என்றால் அவர்களை பற்றி என்ன நினைக்கப் போகிறார்? எனவே தருணம் பார்த்துக் கொண்டிருக்கிறது சமூகம். கேவலம் ஒரு பலஸ்தீனுக்கு எதிராக ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு எங்களோட இளைஞர்களுக்கு அதிகாரம் இல்லை. பயங்கரவாத சட்டத்திலே இந்த ஜனாதிபதி கையெழுத்திட்டு உள்கடை. அப்ப இவங்க எத்தனை போஸ்டர் ஓட்டிருப்பாங்க? எத்தனை பேருக்கு மரண தண்டனை என்று தேர்தலில் வாக்களித்தா மரண தண்டனை என்று போஸ்டர் ஓட்டின ஆட்கள் இந்த ஜனாதிபதியுடைய கட்சி அவங்களுக்கு இன்றைக்கு அன்றைக்கு நடந்த அவங்களுக்கு மேல பயங்கரவாத சட்டம் பாஞ்ச நேரம் என்ன சொன்னார் ஜனாதிபதி? பயங்கரவாத சட்டத்தை இந்த நாட்டின் சட்ட புத்தகத்திலிருந்து தூக்கி எறிய வேண்டும் என்று சொன்னார். அதே பயங்கரவாத சட்டத்தை இனி நாங்க மாற்றலாம், அதுக்கு நாங்க பாரமாக வேற சட்டம் கொண்டு வரணும், அது வரைக்கும் பார்த்துக்கணும், ஆனால் அது வரைக்கும் பாதிக்க மாட்டோம் என்று சர்வதேசத்துக்கு முன்னால் சொன்ன ஜனாதிபதி இன்றைக்கு அதெல்லாம் மறந்து கொண்டு அதுவும் இஸ்ரேலுக்காக அங்க ஒரு அம்பாறையில ஒரு தேசிய பட்டியல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் வித்தியாசம் வழங்கியிருக்கிறது. நெஞ்சில் அடிக்கிறது. நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் மட சாம்பிராங்க. அது திருப்பி சொன்ன பிறகு தவறை சொன்னேன் வாய்தாவை அழுப்பிட்டு சொல்லி கேடாமத்தோம். இப்படியான கூட்டங்கள் தான் இன்றைக்கு என்ற அமைச்சரவையில் ஒரு முஸ்லிமை நினைக்கல பற்றி அக்குரணையில் ஒரு சகோதரர் எழுப்பி கேட்கிறார் கேள்வி. விஜித்த நேரத்தில் சொல்றாரு, முஸ்லிம்களுக்கு நாங்கள் கொடுக்காத காரணம் தகுதியான ஆட்கள் இல்லை. அவன் திருப்பி கேட்டான், தகுதியான ஆண்கள் கோர்ட்டில் இலக்கிய நிப்பாட்டினவர்கள் ரெண்டு கேட்டது போகும்போது எல்லாம் ஆதரவாளர் கொஞ்சம் பேர் அதாட்டி இப்ப அவன் வந்து முஸ்லீம் அவங்க இருக்கான் அக்குரணையில் பிரதேச சபையில் என்ன அவ்வளவு பிரசித்தமாயிட்டார். அவரு என்ன விஜித்த ஹேதருக்கு எதிராக இந்த கேள்வியை தைரியமாக கேட்டாங்க. இதுக்காக இன்னைக்கு அவரோட ஹீரோவா இருக்காரு. ஏன்னா முஸ்லிம் சமூகம் தருணம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. திருகோணமலை மாவட்டம் முஸ்லிம்களுடைய இந்த முழு நாட்டில் இருக்கிற ஆகக்கூடிய விழாசாரம் இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் அம்பார்லையும் இல்லை, கொழும்புலையும் இல்லை, ஒருங்கே இல்லை. கூடுதலான சனத்தொகை இருக்கிறான் முஸ்லிம்களுடைய. ஆனால் வீதாசார ரீதியாக ஆக கூடுதலான முஸ்லிம்கள் வாழுகிற மாவட்டம் இது. இதுல நாங்க 6க்கு மேற்பட்ட சபைகளின் ஆட்சியை கைப்பற்றி இந்த அரசாங்கத்துக்கு ஒரு தனது பாடத்தை அதுல மூதூர் முதன்மையான எங்களுடைய அந்த வரலாற்று ரீதியான வெற்றியை மீண்டும் கொண்டு செய்யும் என்கிற ஒரு நல்ல செய்தியை கேட்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நீண்ட உரையாற்றுவது எனக்கு கஷ்டம், கடப்பு கூட. இருந்தாலும் இந்த தேர்தலிலே நிச்சயிக்கப்பட்ட வெற்றி ஒன்றை
இன்னும் பல மடங்கு நிச்சயிப்பதற்கான ஒரு தருணமாக இதை நீங்கள் எல்லோரும் மாற்றித் தர வேண்டும் என்று பணிவாக வேண்டி அன்போடு விடைபெற்றுக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.